ரீல்ஸ் மோகம் சிறுவர்களை எங்கு கொண்டு நிறுத்தியது. சென்னை திருத்தணி புறநகர் ரயிலில் மகாராஷ்டிராவை சேர்ந்த சூரஜ் எனும் இளைஞர் சென்னையில் இருந்து திருத்தணிக்கு பயணித்துக் கொண்டிருந்தார். திருவிழாங்காட்டில் ரயில் நின்றபொழுது 4 சிறுவர்கள் பட்டாக்கத்தியுடன் ரயிலில் ஏறி உள்ளனர். இவர்கள் கஞ்சா போதையில் இருந்ததால் வழியருகே அமர்ந்திருந்த வட மாநிலத்தை சேர்ந்த இந்த சூரஜ் எனும் இளைஞரை வம்புக்கு இழுத்துள்ளனர். பட்டாக்கத்தியை எடுத்து அவரை அச்சுறுத்துவது போல் செய்து அது ரீல்ஸாக எடுத்துள்ளனர். பதறி போன சூரஜ், ஐயோ வீடியோ எடுக்காதீங்க, என்னை விட்டுங்க அப்படி என்று கெஞ்சியுள்ளார். ஆத்திரம் அடைந்த சிறுவர்கள், எங்களே மறைக்கிறியா, எங்களே எதிர்த்து பேசுறியா என்று சொல்லி ரயில் திருத்தணி வந்து அடைந்ததும் இந்த 4 சிறுவர்களும் அந்த இளைஞரை தரத்தரவென்று இழுத்து சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து தாங்கள் வைத்திருந்த பட்டா கத்தியால் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அவர் ரத்த வெள்ளத்தில் துடிப்பதை பார்த்து ரசித்து அதை ரீல்ஸாக எடுத்து அதை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளனர். ரத்த வெள்ளத்தில் உயிருக்காய் போராடி கொண்டு உதவிக்காய் அலறிய சூரஜின் அலறல் சத்தத்தை கேட்டு அவ்வழியே சென்றவர்கள் சூரஜை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். மருத்துவர்கள் பரிசோதித்ததில் சூரஜுக்கு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டு காயங்கள் இருப்பதை உறுதி செய்துள்ளனர். மேல் சிகிச்சைக்காக இந்த இளைஞர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 4 சிறுவர்களையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளனர். அதில் 3 பேர் செங்கல்பட்டில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மற்றொரு சிறுவன் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி அவனுடைய பெற்றோர்களிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளான். இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வினையை ஏற்படுத்தியுள்ளது. இவனுங்கெல்லாம் 16, 17 வயசு, ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசு, படிக்க வேண்டிய இந்த வயசுல கஞ்சா, பட்டாக்கத்தி, ரவுடிசம், அதையும் ரீல்ஸ் எடுத்து போறது கொஞ்சம் கூட பயமே இல்லாம, மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம இவ்வளவு பேர் டிராவல் பண்ற லோக்கல் ட்ரெயின்ல, அதுவும் இப்ப எல்லா இடத்துலயுமே கேமரா இருக்கு. ஏதோ பாஷை தெரியாத ஒருத்தன் சிக்கிட்டான், அவன் அவ்வளவு கெஞ்சியும் அவ்வளவு கதறியும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அதுல ஒருத்தன் சொல்றான், மச்சான் மண்டை ஓப்பன் ஆயிடுச்சு, நீ கத்தன தொண்டிலே இறக்குவேன், மச்சான் அந்த சாமான குர்ரா, நான் ஒரு எங்க இருந்துடா வந்துச்சு உங்களுக்கு இவ்வளவு துணிச்சல், எல்லாம் கஞ்சா படுத்துற பாடா, பாட புஸ்தகம் எடுக்க வேண்டிய உங்க கையில நீங்க என்ன எடுத்திருக்கீங்க. அந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாடுனா குருவத்தை உயர்த்தி பாக்குறாங்க. ஆனா நீங்க பண்ற இந்த மாதிரி செயல் தமிழ்நாட்டுக்கே ஒரு வெக்கக்கேடு, உங்க குடும்பத்துக்கும் நீங்க ஒரு அவமானம். உங்களை யாராவது இந்த மாதிரி பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களா? ஊரு விட்டு ஊரு போய் அங்க வேலை செஞ்சு பாரு, அங்க இருந்து பாரு, அங்க இருக்கிற ஒருத்தன் உன்னை இந்த மாதிரி பண்ணா உனக்கு எப்படி இருக்கும்? வடக்கன்னு சொல்றீங்களே, அவங்க எல்லாருமே தமிழர்கள் எல்லாம் ரொம்ப நாகரிகமானவங்க, ரொம்ப பண்பானவங்க, ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு நினைச்சு வராங்க. ஆனா உங்களை மாதிரி ஆட்கள் செய்யற இந்த மாதிரியான கேவலமான செயலால நம்ம தமிழ்நாட்டுக்கே பெரிய தலைக்குனிவு. வடக்கனோ தமிழனோ பிறப்பால நம்ம எல்லாருமே மனுஷங்க. ஆனா இந்த கஞ்சாவும் குடியும் நாம யாருன்றதையே கண்ணை மறைக்குது. இந்த கஞ்சாக்கும் குடிக்கும் தமிழ்நாட்டுல ஒரு முடிவே இல்லையா?